சிங்கப்பூரில் உள்ள அனைத்து திருச்சபைகளும் ஒன்றுபட்டு இணைந்து ஜெபிக்கும் ஒரு நேரமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு மற்றும் விசுவாசத்திற்காக நன்றி செலுத்த நம்மை தாழ்த்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு. நமது திரித்துவ தேவனால் தொடங்கப்பட்டு கொண்டு வரப்படும் எழுப்புதல் மற்றும் அறுவடைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகவும் சீடர்களாகவும் ஜெபத்துடன் நம்மை தயார்படுத்திக் கொள்வோமாக. நண்பர்களே, நாம் நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. இந்த வேத பகுதியை படித்து சிந்தித்து அதை பயன்படுத்த தேவன் நமக்கு உதவுவாராக. நீதிமொழிகள் 14:34 முதல் பகுதி குறிப்பிடுகிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும், நீதி ஒரு தேசத்தை உயர்த்துகிறது, இது ஒழுக்க நேர்மை மற்றும் மதிப்புகளை குறிக்கிறது. ஒழுக்க ரீதியாக நேர்மையான நடத்தை என்றால் என்ன? ஒழுக்க ரீதியாக நேர்மையாக நல்ல மற்றும் ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்பவர் நாட்டின் சட்டங்களை மீறாதவராகவும் இருப்பர். நாட்டின் மக்கள் சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றும் நியாயமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். எனவே தேசம் உலகிற்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. பிப்ரவரி 11, 2025 அன்று வெளியிடப்பட்ட ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸின் சமீபத்திய அறிக்கையின்படி 14 ஆண்டுகளில் முதல் முறையாக 2024 ஆண்டில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிக குறைந்த ஊழல் நிறைந்த நாடாக சிங்கப்பூர் உள்ளது. சிங்கப்பூரில் பொது சேவையில் உள்ள அனைவரின் நேர்மை மற்றும் ஒழுக்க ரீதியான நடத்தைக்காக நாம் தேவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஆனால் நண்பர்களே, தவறு செய்வது மனித இயல்பு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நமது முதல் பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி தவறினர். அநீதியான மற்றும் பாவமான நடத்தை குடும்பங்கள், தேவாலயங்கள், சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கு எவ்வாறு அவமானம் மற்றும் அவமதிப்பை ஏற்படுத்தியது என்பது குறித்த பல அறிக்கைகளை நாம் படித்து வருகிறோம். சரி நண்பர்களே, நம்மிடையே பரவலாக இருக்கும் பாவங்களை நாம் எவ்வாறு கடந்து செல்ல முடியும்? ஒழுக்க ரீதியாக நேர்மையான நடத்தை மற்றும் வேதாகம மதிப்புகள் இன்றைய உலகின் ஒரு விஷயமாகவும் போக்காகவும் கருதப்படாத ஒரு உலகில் தேவனுடைய பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகவும் நாம் எவ்வாறு தொடர்ந்து நடக்க முடியும்? சில சமயங்களில் நம் குழந்தைகள் அல்லது நண்பர்கள், அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி எல்லோரும் ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். எல்லோரும் இந்த பிரபலத்தை பின்தொடர்கிறார்கள். எல்லோரும் வெளிப்படையான உடைகளை அணிந்திருக்கிறார்கள். எல்லோரும் பிரபலமான பாடல்களை கேட்கிறார்கள். எல்லோரும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் என்று நம்மிடம் சொல்வதை கேட்கிறோம். நான் இல்லை என்று சொன்னால் என் நண்பர்களை இழந்து விடுவேன். ஒரு ஒதுக்கப்பட்டவராக நடத்தப்படுவேன். நான் உணர்ச்சி ரீதியாக துன்புறுத்தல்களை சந்திப்பேன். நான் என்ன செய்ய முடியும்? இன்றைய உலகில் ஒழுக்க நேர்மை மற்றும் மதிப்புகள் இன்னும் பொருத்தமானவைகளா? ஒரு கிறிஸ்தவர் தவறாமல் தேவாலயத்திற்கு வந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு விலகி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா? ஒரு கிறிஸ்தவர் தேவாலயத்தில் ஊழியத்தில் ஈடுபட்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இசைவாக இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா? சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் இரட்டை வாழ்க்கை வாழ முடியுமா? இன்றைய மாறி வரும் உலகில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின்படி என்னால் வாழ முடியுமா? உலகத்தின் வடிவங்களுக்கு ஏற்ப நமது ஒழுக்க ரீதியான நேர்மையான நடத்தையையும் வேதாகம மதிப்புகளையும் வளைக்க வேண்டுமா? அல்லது சமரசம் செய்ய வேண்டுமா? திருமண முன்மொழிவு அல்லது வேலையில் பதவி உயர்வு பெற நமது ஒழுக்க ரீதியான நேர்மையான நடத்தையையும் வேதாகம மதிப்புகளையும் வளைக்க வேண்டுமா? அல்லது சமரசம் செய்ய வேண்டுமா? அனைத்து வகையான பாலியல், பாலினம் மற்றும் குடும்ப சார்புகளையும் உள்ளடக்கியதாக இருப்பது சரியா? அதிகமான மக்களை தேவாலயத்திற்கு கொண்டு வருவதற்காக நமது ஒழுக்க ரீதியான நேர்மையான நடத்தையையும் வேதாகம மதிப்புகளையும் வளைக்க வேண்டுமா? அல்லது சமரசம் செய்ய வேண்டுமா? நண்பர்களே, மக்களை தேவாலயத்திற்குள் பொருத்த அல்லது கொண்டு வருவதற்காக நமது ஒழுக்க ரீதியான நேர்மையான நடத்தை மற்றும் வேதாகம மதிப்புகளை வளைக்கவோ அல்லது சமரசம் செய்யவோ நாம் தேர்வு செய்யலாம்.
ஆனால் தேவனை தனிப்பட்ட முறையில் சந்திக்க அவர்களுக்கு உதவ முடியாது. நாம் அவர்களை தேவாலயத்திற்குள் அழைத்துச் செல்லலாம், கொண்டு வரலாம். கலாத்தியர் 5:19 முதல் 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் 20, விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், 20 பிரிவினைகள், மார்க்கபேதங்கள் 21, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நண்பர்களே, பிதாவாகிய தேவன் நம்மை அவருடன் ஒப்புரவாக்க அவரது ஒழுக்க ரீதியான, நேர்மையான மற்றும் நீதியான முன் நிபந்தனைகளை வளைக்கவோ அல்லது சமரசம் செய்யவோ இல்லை. தேவனுடைய வார்த்தை குறிப்பிடுகிறது. ரோமர் 8:3 முதல் 5. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 4ஆம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 5வது அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நீதிமொழிகள் 14:34 பாவம் எந்த மக்களுக்கும் இகழ்ச்சி நிந்தை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. நீதி அதன் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்பது தேவனுடைய பார்வையில் சரியாக இருப்பதன் குணம். இதில் குணம், இயல்பு, மனசாட்சி, அணுகுமுறை, நடத்தை, செயல் மற்றும் கட்டளை, சொல் ஆகியவை அடங்கும். எனவே நீதி என்பது தேவனுடைய தரத்தை அடிப்படையாக கொண்டது. ஏனெனில் அவர் இறுதி நியாயப்பிரமாணிகர். ஏசாயா 33:22-22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். எபிரேய மொழியில் இகழ்ச்சி என்று பெரும்பாலும் மொழிபெயர்க்கப்படும் சொல் செர்பா, ஹெர்பா. இது அவமானம் அல்லது அவமதிப்பு என்று பொருள்படும். இந்த சொல் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி காணப்படுகிறது மற்றும் பொது அவமதிப்பு அல்லது கண்டனத்தின் வலுவான அர்த்தத்தை கொண்டுள்ளது. நீதிமொழிகளின் சூழலில் இகழ்ச்சி பெரும்பாலும் தார்மீக மற்றும் ஆவிக்குரிய தோல்விகளுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இது நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் வேறுபடுத்துகிறது. நீதிமொழிகள் 14:34 நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. இங்கே இகழ்ச்சி நேரடியாக பாவத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒழுக்க தோல்வி. ஒரு நபர், குடும்பம், தேவாலயம், சமூகம் மற்றும் தேசத்திற்கு பொது அவமானத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை குறிக்கிறது. இகழ்ச்சி என்பது வெறும் தனிப்பட்ட அவமான உணர்வு மட்டுமல்ல, முழு சமூகத்தையும் பாதிக்கும் தவறுகளை பொதுவில் அங்கீகரிப்பது என்ற கருத்தை இந்த வசனம் உள்ளடக்கியது. நீதிமொழிகள் 14 குடும்பம், திருச்சபை, சமூகம் மற்றும் தேசத்தின் மீது ஒழுக்க நேர்மை மற்றும் மதிப்புகளின் தாக்கத்தை அதிகரிக்கிறது. எனவே நாம் எவ்வாறு ஒழுக்க நேர்மையிலும் மதிப்புகளிலும் தொடர்ந்து நடக்க முடியும்? நமது தேவாலயங்கள், சமூகம் மற்றும் நாட்டில் உள்ள சிறப்பு திறன் கொண்டவர்களை எவ்வாறு பொறுமையுடனும் மரியாதையுடனும் நடத்துவது? நீதிமொழிகள் 14:26 முதல் 27 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திறநம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். 27வது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவூற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்த வேதாகமத்தில் ஒழுக்க நேர்மையையும் மதிப்புகளையும் வெளிப்படுத்திய ஆண்கள் மற்றும் பெண்களின் உதாரணங்கள் யோசேப்பு, அன்னாள் மற்றும் இயேசு. அவர்கள் தேவனுக்கு பயந்து அன்பு கூர்ந்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில்
ஒழுக்க தோல்வியையும் பொது அவமானத்தையும் முழு சமூகத்திற்கும் அவமானத்தையும் கொண்டு வந்த ஆண்களும் பெண்களும் உள்ளனர். ஆகான், அனனியா மற்றும் சப்பீராள் குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் அவமானத்தையும் கொண்டு வந்தனர். நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. சிங்கப்பூரின் நிறுவன தந்தை யார்? திருவர்மன், லீ குவான், யூஸ்ட்ரேட்ஸ், டைம்ஸ், லோகோ மார்ச் 27, 2015 அவரது சொந்த வார்த்தைகளில். அவை பிரபலமற்றதாக இருந்தாலும் கூட சரியான முடிவுகளை எடுங்கள். போதகரும் இறையியலாளருமான ஜான் ஸ்டாட், நமது அன்பு தேவனுடைய சத்தியத்தால் பலப்படுத்தப்படாவிட்டால் பெறுபவர்களின் இதயம் கடினமாகிவிடும். தேவன் நம்மை தார்மீக நேர்மையிலும் தேவனுடைய வார்த்தையால் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்புகளிலும் நடக்க அழைக்கிறார். இந்த உண்மைகளை அன்பில் அறிந்து கொள்ளவும், வைத்திருக்கவும், வெளிப்படுத்தவும் தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனோடு ஒப்புரவாகுங்கள். பரிசுத்த வேதாகமத்தின்படி ஒழுக்க நேர்மையுடனும் தெய்வீக மற்றும் வேதாகம மதிப்புகளுடனும் நடக்க நாம் செய்ய வேண்டிய முதல் படி மனத்தாழ்மை, மனந்திரும்புதல் மற்றும் விசுவாசத்துடன் தேவனிடம் திரும்புவதாகும். இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். நமது பாவத்திற்கு எதிரான தேவனுடைய நியாயமான கோபத்தை திருப்திப்படுத்த அவர் அதை நம்பிக்க மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நண்பர்களே, இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நீதிபதி. அவர் தேசங்களை நியாயந்தீர்க்க மீண்டும் வருகிறார். 2 நாளாகமம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஜெபிப்போம். ரோமின் கிளமென்ஸ்டின் ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். 1ஆம் நூற்றாண்டு ரோமின் 3வது பிஷப். அவர் அப்போஸ்தலர் பவுலின் உடன்பணியாளராக இருந்தார். எஜமானரே, எங்கள் உதவியாளராகவும் பாதுகாவலராகவும் இருக்க உம்மை மன்றாடுகிறோம். எங்களில் துன்பப்படுபவர்களை காப்பாற்றுங்கள். தாழ்மையுள்ளவர்கள் மீது இரக்கமாயிருங்கள். வீழ்ந்தவர்களை எழுப்புங்கள். ஏழைகளுக்கு வெளிப்படுங்கள். தேவ பக்தியற்றவர்களை குணமாக்குங்கள். உம்முடைய ஜனங்களில் அலைந்து திரிபவர்களை மீட்டெடுங்கள். பசியுள்ளவர்களுக்கு உணவளியுங்கள். எங்கள் கைதிகளை மீட்டெடுங்கள். நோயுற்றவர்களை எழுப்புங்கள். சோர்ந்தவர்களை ஆறுதல் படுத்துங்கள். தேவனே, எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்து குணமாக்குங்கள். அநீதியான, ஒழுக்கக்கேடான, வெட்கக்கேடான, அருவருப்பான சிற்றின்ப பாவங்கள், மத பாவங்கள், தனிப்பட்ட பாவங்கள் மற்றும் சமூக பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சிங்கப்பூரில் மற்றும் நாடுகள் முழுவதும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மிக்க நிரப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேசமாக ஒழுக்க நேர்மை மற்றும் பரிசுத்த வேதாகம மதிப்புகளில் நடக்க எங்களுக்கு உதவி தேவை. ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பாராக.